வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். மன்னர் நாடகம் பார்க்க சிம்மாசனத்துல உட்கார, அதே சமயம் நாடக மேடையில வேந்தன் உத்தம புருஷன் ஒரு செந்தமிழ் சோலைன்னு திரைக்கு பின்னால இருந்து கதைய ஆரம்பிக்கிறார் கேசரிவர்மர். அரங்கத்தோட இன்னொரு பக்கத்துல மகாராணி பத்மாவதியும் மனோகரனும் உட்கார மேடையில இருந்த குரல் கதையை தொடருது. அவனோட சிந்தை குளிப்பாட்டிய கமலாவதி பட்டத்து அரசி. பட்டத்து அரசியோட தந்தைய பாண்டியன் கொன்னுடுறான். சிந்தை குலுங்கும் அந்த செய்தியை கொண்டு வர்றான் ஒரு சைத்திரியன் ஈஸ்வரிவர்மன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வசந்த சேனை மன்னர் பக்கத்துல வந்து உட்கார, அந்த சைத்திரியனோட மனைவி தேவசேனா ஒரு சித்ராங்கி தென்றல் போல வந்தா, புயலா மாறினா, அந்த புன்சிரிப்பு புயலான கட்டம்னு சொல்லி திரை விலகி நாடகம் தொடங்குது. நாடகத்துல ராணி கமலாவதி தன்னோட அப்பா இறந்து போனதை நினைச்சு கணவன் உத்தம புருஷன் கிட்ட அழுகுறாங்க. அழாதேன்னு மன்னர் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு செய்து கொண்டு வந்த வர்மன் கிட்ட, வர்மா, மாமா அந்திம காலத்துல உன்கிட்ட ஏதாவது செய்தி சொன்னாரான்னு கேட்க, அதுக்கு வர்மர், ஆமாம் பிரபு, என்னோட பேரன் அஜயன் தான் பாண்டியன் மேல பழி தீர்க்கணும். என்னோட நவரத்ன சிங்காசனத்தை மீட்க வேண்டியதும் அவனோட பொறுப்பு தான். இந்த பழி தீர்க்கும் பாரம் உத்தம புருஷனுக்கு கிடையாதுன்னு திட்டமா கமலாவதி கிட்ட சொல்லிட்டு மன்னருக்கு அவரோட மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை தெரிவிச்சார். இதுதான் தேவி உங்களோட அப்பா உங்களுக்கு கூறின செய்தின்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த வாளை அவங்க கிட்ட நீட்டி, கடைசியா இந்த வாளை உங்க கிட்ட கொடுக்க சொல்லிட்டு மகாராஜாவோட உயிர் அமைதியா பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த வாளை கொடுக்கிறார் வர்மர். அதை வாங்கிக்கிற கமலாவதி அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவோட ஓவியம் முன்னாடி நின்னு அப்பா அப்பான்னு அழ, அப்ப இளவரசன் அஜயன் அங்க வரான். அவனை ராணி தூக்கிக்க அவங்க கண்ணீரை தொடச்சு விட்டபடி, ஏமா அழுகிறன்னு இளவரசன் கேட்க, இல்லடா கண்ணே, உன்னோட தாத்தாவை கொன்ற பாண்டியனைன்னு ராணி சொல்ல, கொடமாக்கத்தி, நான் இப்பவே அவனோட தலையை வெட்டி கொன்னுடுறேன்னு வீராவேசமா முழங்குறான் அந்த சின்னஞ்சிறு இளவரசன். ஆமா, அதுல சந்தேகமே இல்லடா, பெரியவனானதும் நீ நிச்சயமா செய்வன்னு நாடகத்துல கமலாவதி சொல்ல, இத பார்த்துக்கிட்டு இருக்கிற பத்மாவதிக்கு பழைய ஞாபகம் வருது. அதிர்ச்சியோட மனோகரான்னு தன்னோட மகனத்தோட மனோகரன் அவங்க அம்மா கிட்ட என்னம்மான்னு கேக்குறார். ஆனா எதுவும் சொல்லாம, ஒன்னும் இல்ல கண்ணே, நாடகம்னு இழுக்க அதோட வேற எதுவும் சொல்லாம நாடகம் பார்க்கறத கண்டினியூ பண்றாங்க ரெண்டு பேரும். செய்திய சொல்லிட்டு உத்தம புருஷன் கிட்ட இருந்து விடை பெறுற வர்மரை பார்த்து மன்னர், வர்மரே, நீங்க நம்ம அரண்மனையிலேயே தலைமை சைத்திரியரா இருங்கன்னு சொல்ல அதை ரொம்ப சந்தோஷத்தோட ஏத்துக்கிறார் வர்மர். அப்ப அரசி கமலாவதி வர்மர் கிட்ட, உன்னோட மனைவிக்கு இஷ்டம் இருந்தா என்கிட்டே பணிப்பெண்ணா இருக்கலாம்னு சொல்ல, அது என்னோட பாக்கியம்னு சந்தோஷமா ஒத்துக்கிறார் வர்மர். நாடகத்துல ஒரு பக்கமா இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவசேனைக்கு இது சுத்தமா பிடிக்கல. பணிப்பெண் நான், பாராளு மகாராணி இவ, நாளைக்கு காலம் மாறினான்னு சூழ்ச்சியோட தேவசேனை திட்டம் போட, நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த வசந்தன் ரொம்ப எக்ஸைட்டடா அம்மா அம்மா பலே ஆளுன்னு சொல்ல அவனை அடக்கிடுறாங்க வசந்த சேனை. அப்போ நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மந்திரி சத்தியசீலர் ராஜபிரியன் கிட்ட, இப்படிதான் 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அரண்மனைக்கு ஒரு சைத்திரியன் வந்தான்னு சொல்ல, அவனோட பேர் என்னன்னு ராஜபிரியன் கேட்க, கேசரிவர்மன்னு சொல்றார் மந்திரி. நாடகத்துல அடுத்த காட்சி ஆரம்பிக்குது. அரச சபையில தேவசேனை டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நாடகத்துல தேவசேனையோட டான்ஸையும் பாட்டையும் பாக்குற வசந்த சேனைக்கு தன்னையே பாக்குற மாதிரி இருக்க ஒன்னும் புரியாம திருன்னு முழிக்கிறாங்க. தேவசேனையோட ஆட்டத்தை பார்த்த மன்னர் ஆகான்னு சொல்லி அவரோட கழுத்துல இருந்த மாலையை கலட்டி தேவசேனைக்கு கொடுக்க, அவர் ஆசையா பார்த்தபடி தேவசேனை அதை வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்த வசந்தன் ஷபாஷ் போட, வசந்த சேனைக்கு இது தன்னோட கதைங்கிறது விளங்க ஆரம்பிச்சிடுது. இன்னமும் இருந்தா எங்க தன்னோட குட்டு வெளிப்பட்டுடுன்னு சொல்லி மன்னர்கிட்ட போகலான்னு கேக்குறாங்க. வசந்த சேனை மன்னர்கிட்ட கெஞ்சறத நாடக மேடையில ஒரு சைட்ல இருக்கிற கேசரிவர்மர் பாத்துடுறார். அவசரமா நாடகத்துல அடுத்த காட்சியை ஆரம்பிக்கிறாங்க. நாடகத்துல ஈஸ்வரிவர்மர் தேவசேனை கிட்ட, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நம்மளோட நாட்டோட கலைகளை பரப்புறதுக்காக சீக்கிரமா நான் சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்ல, இது எனக்கு சந்தோஷமான செய்தியா அட ஈஸ்வரான்னு தேவசேனை சோகமா சொல்ல, அதுக்கு வர்மர், அவசரப்படாத, உன்னையும் தான் கூட்டிட்டு போறேன்னு அவர் சொன்னதும் தேவசேனைக்கு பயங்கர சந்தோஷம். சரி, நான் இப்பவே மகாராணி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடுறவங்க தலை சுத்தி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அங்க அவசரமா வர்ற அவங்களோட தோழி அவங்கள பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு, என்னங்க அம்மா, சொன்னா கேட்டா தானேன்னு அக்கறையா சொல்ல, அப்ப வர்மர், அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட மயக்கம் வந்திருக்கான்னு கவலையோட கேக்குறார். இது எல்லாம் வெறும் டிராமா தான். தேவசேனை தோழிய பார்த்துட்டு கண்ணை முடிக்கிறாங்க.
அப்ப தோழி அம்மா இன்னும் 9 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தாயாக போறாங்கன்னு சொல்ல வர்மருக்கு அதை கேட்டு பயங்கர சந்தோஷம். அப்ப நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ராஜபிரியன் மந்திரி கிட்ட அப்படின்னா வசந்தன் யார் மகன்னு கேட்க உடனே அமைச்சர் நாடகத்தை பாருன்னு சொல்லி அவரோட வாயை மூடிடுறார். ஆனாலும் ராஜபிரியன் கோபம் குறையாம நாடகமா நடந்ததான்னு சூடா கேட்க மந்திரி அவரை அடக்கிடுறார். நாடகத்துல அடுத்த சீன் வருது. உத்தம புருஷனும் தேவசேனையும் சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தேவசேனையோட சந்தோஷமா இருந்துட்டு மன்னர் அவரோட ரூமுக்கு போக அங்க அவருக்காக காத்திருக்காங்க அரசி கமலாவதி. நகர சோதனை இன்னைக்கு நேரமாயிடுச்சு போலன்னு ராணி கமலாவதி கேட்க, ஆமா இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு மன்னர் மழுப்பிட்டு வழியில எதிர்பாராத ஒரு வேடிக்கைன்னு கதை அளக்க ஆரம்பிக்கிறார் மன்னர். அதை கேட்ட ராணி, உங்க பேச்சு வேடிக்கையாதான் இருக்கு. மகாராஜா நகர சோதனை போறதுக்கு இந்த நாகரீக உடைகள், நல்ல வாசனை, ஜவ்வாது பொட்டுன்னு ராணி கேட்டுட்டு, ஓ மாப்பிள்ளை மணவரையிலிருந்து இப்பதான் திரும்புறீங்க போல, உங்களோட புதுமண மகள் யார் சுவாமின்னு கோபமும் ஏளனமுமா கேக்குறாங்க ராணி. தங்களோட கதை இப்படி அம்பலத்துல ஏறுறத பார்த்து புருஷோத்தமனும் வசந்தசேனையும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறாங்க. நாடகத்துல உத்தம புருஷன் ராணி கிட்ட கோவமா, கமலாவதி நாக்க அடக்கி பேசு போ அப்புறம்னு அதட்டுறார். உங்களை இவ்வளவு கேவலமாவா மாத்திடுச்சு அந்த சண்டாளியோட சகவாசம்னு அரசி கொந்தளிக்க மன்னர் ராணிய பலார்னு கணத்துல அறிஞ்சிடுறார். அவரோட இந்த கீழான செயல் ராணிக்கு கோவத்தை மேலும் ஊட்ட, மகாராஜா தர்க்க நியாயத்துக்கு புறம்பா தான் தோன்றித்தனமா முறையில பேசி ரொம்ப சுலபமா என்னை அடிச்சு புண்படுத்திட்டீங்க. இனிமே நானும் உங்களை பார்க்க தயாரா இல்லை. உங்களை பார்க்க கூட என்னோட கண்ணு கூசுது. பேசி தேவசேனா மேல இருக்கிற உங்களோட காதல் வேகம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களா என்னை வந்து பாக்குற வரைக்கும் நானா உங்களை வந்து எப்பவும் பார்க்க மாட்டேங்கிறத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மகாராணி கமலாவதிக்கு உங்களோட புது ரதிதேவியோட அழகு இல்லாம இருக்கலாம், ஆனா அவளோட இந்த மஞ்சள் கயிற்றுக்கு ஒரு தனி மகிமை உண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற காலம் உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நாள் வந்தே தீரும்னு மேடையில கமலாவதி உணர்ச்சி பொங்க அழுதபடி சொல்ல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பத்மாவதிக்கு கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வழியுது. போய் வாருங்கள்னு கமலாவதி சொல்ல உடனே மன்னர் கோவமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானே போய்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மன்னர் போயிடுறார். அவர் போனதும் ராணியோட மனசு மாதிரியே வெளியே இடியோட மழை பெய்யுது. அவரை போக சொல்லிட்டாலும் ராணியோட மனசு கேட்காம அவர் பின்னால ராணி போக இடி சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த இளவரசன் எழுந்து அழ, மகனேன்னு அந்த இளவரசனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க கமலாவதி. இதை பார்க்க பார்க்க மனோகரனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அவருக்கு ஏதோ விளங்குன மாதிரியும் தோண தன்னோட அம்மாவை கேள்வியோட பாக்குறார் மனோகரன். பார்த்தா அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மானு மனோகரன் கவலையோட கூப்பிட பத்மாவதி அவரை பார்க்க அடுத்த சீனுக்கான மணி அடிக்க அவங்க 2 பேரோட கவனமும் மேடைக்கு திரும்புது. இந்த நாடகம் அப்படியே பத்மாவதி, புருஷோத்தமன், வசந்தசேனை, கேசரிவர்மனோட கதை தான். கேசரிவர்மனோட மனைவியா இருந்தவங்க மன்னரோட ராணியா எப்படி மாறினாங்க? கேசரிவர்மனுக்கு என்ன நேர்ந்தது? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.